தியாகத்திற்கு அடையாளமான எத்தனையோ நபர்களை கேட்டிருப்போம். ஆனால் ஒரு குடும்பமே தியாகமான வரலாறு கண்டிப்பாக இந்த உலகத்தில் இன்றைக்கும் நிலைச்சு நின்றுட்டு தான் இருக்குது. தியாக குடும்பத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்றைக்கி எத்தனையோ சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்துருக்காங்க. ஆனால் அதனுடைய நடைமுறைக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த நடைமுறையை தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தை வழிகாட்டி நடத்தியிருக்காங்க. பக்ரீத் என்ற ஈது பெருநாள் நம்ம கொண்டாடி வரும். இது யாருடைய தியாகம் அப்படின்னு கேட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சாரா பிபி ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய தியாகம் தான் இன்றைக்கி பக்ரீத்தாக கொண்டாடப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தன்னுடைய மகனை அறுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காக எந்த ஒரு தந்தைக்கு மனசு வரும் தன்னுடைய மகனை அறுக்க கொண்டு செல்கிறார்கள். இதுதான் ஒரு தியாகத்திற்கு அடையாளம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்ற வேண்டியதை சொல்லுகிறார்கள். சிறும்பிள்ளை, அந்த சிறும்பிள்ளை சொன்னது அல்லாஹ் சொல்லிவிட்டான், தந்தையை தயங்காதீர்கள், நீங்கள் அறுத்து கொடுங்கள் என்று சொன்னது. இதுதான் தியாகம். அல்லாஹ்விற்காக அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ செய்கிறான், அவனுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவன் சொன்னதையாவது செய்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும்.